கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 2ஆம் நிருபம் 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி சொல்லுகிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவனுடைய மகத்துவத்தை கண்ணார கண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை கண்ணார கண்டு, இயேசு கிறிஸ்து மரித்து போன பிற்பாடு மறுபடியும் உயிரோடு வந்து பிரசன்னமாகுதலை வல்லமையாய் அப்போஸ்தலர்களை ஊழியம் செய்து ஜனங்களுக்கு அவருடைய வல்லமையையும் வருகை பற்றியும் அறிவித்தார்களாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்மளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு மறுபடி வருவார், இயேசு கிறிஸ்து மறுபடி வருவார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இவங்க சாட்சியாக சொல்கிறாங்க. நாங்கள் ஏதோ கட்டுக்கதையை சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நாங்கள் நேரில் பார்த்து கண்ணார கண்டு இயேசுனுடைய வல்லமை அவங்க பார்த்துருக்குறாங்க, இயேசு செய்த மகத்துவத்தை பார்த்துருக்குறாங்க. அதைத்தான் ஜனங்களுக்கு அறிவித்தாங்க. அந்த வல்லமையினால தான் அற்புதங்கள் நடந்தது. பிறந்த சப்பானி, பிறந்ததுலேருந்தே சப்பானியாக இருந்தவன் நடந்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கண்ணார கண்டு அவருடைய மகிமையை பார்த்தவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நமக்கு ஜீவன் இருக்கிறது. நம்ம இதை படிக்கும்போது நமக்குள்ள ஜீவன் வர காரணம் என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார், அவருடைய வல்லமை வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு மறுபடி வரப்போகிறார், இயேசு மறுபடி வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். கண்டிப்பாக அவன் செய்த கிரியைக்கு பலன் உண்டு, நம்ம செய்த எல்லா செயல்பாட்டுக்கும் கத்திரத்தில் பலன் உண்டு. அதான் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதனால தான் அவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றலப்பா. ஏசப்பா, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, எங்களுடைய மூதாதையர்கள் அப்போஸ்தலர்கள் மோடி இருந்தவர்கள் உம்மை பார்த்து என்னெல்லாம் விசுவாசிச்சு செஞ்சாங்களோ அவங்க எழுதினதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை குறித்து நாங்கள் எப்பவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து உம்மிடத்தோடு வர்றதுக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். சுவாமி, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வேத வசனத்தில் உள்ள எல்லா மகத்துவங்களையும் கற்றுத்தாரும். எங்களை ஆசீர்வதி மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.